பியோட வேல்யூ 1, -4. இப்போ A cross B எழுதிக்கலாம். A cross Bக்கு A crossங்கிறது வந்து மல்டிப்ளை கிடையாது, அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதுக்கு 2, -2, 3 cross 1, -4. இப்போ இதோட எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 2, 1, 2, நான் எழுதுறது மாதிரியே எழுதுனீங்கன்னா குழப்பாமல் இருக்கும். -2, 1, -2, -4. Next 3, 1, 3, -4. இது எப்படி எழுதியிருக்கேன்னு உங்களுக்கு இன்னொரு இடம் சொல்கிறேன். ஏல உள்ள ஃபஸ்ட் வேல்யூ, பியில் உள்ள ஃபஸ்ட் வேல்யூ, ஏல உள்ள ஃபஸ்ட் வேல்யூ, பியில் உள்ள செகண்ட் வேல்யூ, ஏல உள்ள செகண்ட் வேல்யூ, பியில் உள்ள ஃபஸ்ட் வேல்யூ, ஏல உள்ள செகண்ட் வேல்யூ, பியில் உள்ள செகண்ட் வேல்யூ, ஏல உள்ள தேர்ட் வேல்யூ, பியில் உள்ள ஃபஸ்ட் வேல்யூ, ஏல உள்ள தேர்ட் வேல்யூ, பியில் உள்ள செகண்ட் வேல்யூ. ஒவ்வொரு ப்ராக்கெட்டுக்கு இடையிலையும் கம்மா போட மறந்துடாதீங்க, கண்டிப்பாக போடணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் A cross A. A cross A ஏயோட வேல்யூ என்னது 2, -2, 3 cross மறுபடியும் ஏயோட வேல்யூ 2, -2, 3. இப்போ எழுதிடுவோம். A cross ஏயோட ஆன்சர் 2, 2, 2, -2, 2, 3. Next -2, 2, -2, -2, -2, -2, 3. 3, 2, 3, -2, 3, 3. bracket க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது A cross A யோட வேல்யூ. மறுபடியும் இந்த வேல்யூ எப்படி போட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஏயோட ஃபஸ்ட் வேல்யூ, ஏயோட ஃபஸ்ட் வேல்யூ, ஏயோட ஃபஸ்ட் வேல்யூ, ஏயோட செகண்ட் வேல்யூ, ஏயோட ஃபஸ்ட் வேல்யூ, ஏயோட தேர்ட் வேல்யூ, அப்புறம் நெக்ஸ்ட் ஏயோட செகண்ட் வேல்யூ, ஏயோட ஃபஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, ஏயோட செகண்ட் வேல்யூ, ஏயோட தேர்ட் வேல்யூ, நெக்ஸ்ட் ஏயோட தேர்ட் வேல்யூ அண்ட் ஏயோட ஃபஸ்ட் வேல்யூ, ஏயோட தேர்ட் வேல்யூ, ஏயோட செகண்ட் வேல்யூ, ஏயோட தேர்ட் வேல்யூ, ஏயோட தேர்ட் வேல்யூ. இப்படி நீங்கள் போடும்போது உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. எக்ஸசைஸ் 1.1 ஃபைண்ட் A cross B, A cross A and B cross A. ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ A cross Bக்கு ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் எழுதி எடுத்துக்கலாம். ஏயோட வேல்யூ 2, -2, 3. நெக்ஸ்ட்டு தேர்ட் டிவிஷன் B cross A. B cross A இல்லை B cross B யோட வேல்யூ நமக்கு தெரியும் 1, -4. ஏயோட வேல்யூ B crossனால இதில் கிராஸ் போட்டு விடுவோம். ஏயோட வேல்யூ 2, -2, 3. ஆன்சர் எழுதிடலாம். B cross A equal to தெரியும் உங்களுக்கு 1, 2, 1, -2, 1, 3. Next -4, -2, -4, -2, -4, 3. இந்த பிராக்கெட்டுக்கு இடையில கமா போட மறந்துடாதீங்க. மெயினாக இந்த சம்மில் இருந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா A cross B வந்து B cross Aக்கு ஈக்குவல் கிடையாது. A cross B is not equal to B cross A. இதுலேருந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.